அவன் வந்து துபாயில் இருக்கிறான். அம்மாவோட திருமணத்துக்காக துபாயிலேருந்து வந்திருக்கோம். அவங்க வந்து வெளியிலேருந்து தான் வந்தாங்க. இடம் வாங்கி ஆசிரமம் கட்டி சிறப்பாக நடத்துகிறாங்க. அன்னபூர்ணி அம்மாவுக்கும் ரோக்கியத்துக்கும் திருமணம் இன்னைக்கு சிறப்பாக நடந்தது. அவங்க வந்து ஏற்கனவே சென்னையில் இருந்தவங்க தான். அப்புறம் திண்டிவனத்திற்கு வந்திருக்காங்க. அப்புறமேட்டு தான் இப்போ 3வது இங்கே இருக்கிறாங்க. இந்த ஆசிரமம் கட்டி 5-6 வருஷம் ஆகும். ஆசிரமம் கட்டி. ஆமாம். அதுக்கப்புறம் ஆசிரமம் விரிவாயிடுச்சு. ஜனங்க வர வர ஆசிரமம் விரிவாயிடுச்சு. அன்னபூர்ணி அம்மா அருள் தான் கொடுக்குறாங்க, வேறு எதுவும் கிடையாது.
திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் மதுரை ராஜாத்தோப்பு கிராமத்தில் நாங்கள் குடும்பம் இருக்கிறோம். அவங்க வந்து வெளியிலேருந்து தான் வந்தாங்க. இடம் வாங்கி ஆசிரமம் கட்டி சிறப்பாக நடத்துகிறாங்க. அன்னபூர்ணி அம்மாவுக்கும் ரோக்கியத்துக்கும் திருமணம் இன்னைக்கு சிறப்பாக நடந்தது. ஊர் எல்லாம் அழைப்பு கொடுத்து வந்து பார்த்துருக்குறாங்க. எல்லாம் நல்லபடியாக நடந்துருக்குது. மேற்கொண்டு ஜனங்க இப்போ பிரபலமாக ஆகினே இருக்குது. இப்போ திருமணம் முடிஞ்சது, நல்ல பிரபலமாக போயின்னு இருக்குது. வேற என்ன கேட்கணுமோ கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். அவங்க வந்து ஏற்கனவே சென்னையில் இருந்தவங்க தான். அப்புறம் திண்டிவனத்திற்கு வந்திருக்காங்க. அப்புறமேட்டு தான் இப்போ 3வது இங்கே இருக்கிறாங்க. 3வது வந்து இந்த ஆசிரமம் வந்து வாங்கந்து ஒரு ஏக்கரை இடத்துல வாங்கி ஆசிரமம் கட்டி நான் நடந்து இருக்குது. 2 ஆண்டு காலமாக நடந்து கொண்டு இது 5-6 வருஷம் ஆகும். இந்த ஆசிரமம் கட்டி 5-6 வருஷம் ஆகும். ஆசிரமம் கட்டி. ஆமா, அதுக்கப்புறம் ஆசிரமம் விரிவாயிடுச்சு. ஜனங்க வர வர ஆசிரமம் விரிவாயிடுச்சு. அன்னபூர்ணி அம்மா அருள் தான் கொடுக்குறாங்க, வேற எதுவும் கிடையாது. நம்ம தான் மனசுல நினைச்சுன்னு உட்காந்து தியானம் பண்ணிட்டு போக வேண்டியதான். இன்னைக்கு திருமணம் நடந்து இருக்குது. அன்னபூர்ணி அம்மாவுக்கும் ரோக்கியத்துக்கும் திருமணம் நடந்துட்டு இருக்குது. ரோக்கியத் ஊர் மக்கள் எல்லாரும் வந்தாங்க. அன்னதானமும் சிறப்பாக நடந்துக்குது. வர மக்களுக்கெல்லாம் இந்த அன்னதானம் போயினே இருக்குது. சிறப்பாக நடந்துக்குது. வேலூர் மாவட்டம். நான் வந்து துபாயில் இருக்கிறேன். அம்மாவோட திருமணத்துக்காக துபாயிலேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஆமாம், துபாயில் இருக்கிறோம். அம்மாவோட திருமணத்துக்காக துபாயிலேருந்து வந்திருக்கிறோம். அங்கே வந்து 6 வருஷமா அம்மாவோட அன்பு குழந்தைகளாக இருந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு எல்லாமே அம்மா தான். அம்மாவோட அருளால தான் நாங்கள் வந்து ஆனந்தமாக சந்தோஷமாக தன்னை உணர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமாம், துபாயிலேருந்து அம்மாவோட கல்யாணத்துக்காக தான் நாங்கள் வந்துருக்கிறோம். அன்னபூர்ணி அரசு அம்மாவோட திருமணத்துக்காக தான் நாங்கள் வந்துருக்கிறோம். அன்னபூர்ணி அரசு அம்மாவும் அரசனோட பரிணாம இருவருடைய திருமணத்துக்காக தான் நாங்கள் வந்துருக்கோம். என்னுடைய பேர் நீலாவதி. நான் கேங்கணத்துலேருந்து வரோம். நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கிறோம். அம்மாவோட அன்பு குழந்தைய 6 வருஷமா நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். அம்மா எங்களுக்கு எல்லா சகலமும் கொடுத்து அன்பா கொண்டாட்டமாக வாழ வச்சுட்டு இருக்காங்க. தன்னை உணர்ந்து வாழ வச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மாவோட திருமண வைபவங்கிறது எங்களுக்கு பெரும்பாக்கியம். குழந்தைங்களா நாங்கள் காண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்ல வார்த்தை இல்லை. எல்லாத்துக்கும் அம்மாவுக்கு கோடான கோடி நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம். நான் விழுப்புரம் மாவட்டம் மேல்வாலை ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர். நான் தொடர்ந்து கோயிலுக்கு ஒரு 3 வருஷமா வந்துருக்கேன். அம்மா கோயிலுக்கு நான் வரும்போது முத ஒரு சாதாரண குடிசை. அம்மா இருக்க ஆசி வழங்கி பல பேர் பக்தருக்கு ஆசி வழங்குறாங்க. எனக்கு ஆசி வழங்கினாங்க. நான் அவங்கள ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவங்க ஆசி வழங்கி நானும் நல்லா தான் இருக்கிறேன். இன்னைக்கு இந்த அசுர வளர்ச்சி ஆகிக்குது. இந்த திருமணத்தை நீங்க வெளி ஆட்கள் வந்து விமர்சனமா பாக்குறீங்க, அது கிடையாது. எங்க அம்மா திருமணம்ன்றதுக்காக அவங்க பாதுகாப்புக்காக தான் இன்னைக்கு பெண்களா வந்து பல ஆசீர்வாதத்தை வழங்குறாங்க. தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வருவேன். எனக்கு திருமண அழைப்பு கொடுத்தாங்க. கண்டிப்பா வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். திருமணம் யாருக்கு திருமணம்? ரோஹித் ஐயாவுக்கும் எங்க அம்மாவுக்கு தான், அன்னபூர்ணி அம்மாவுக்கு தான். நித்யாராஜன், மேல்வாலை ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டம். எங்கள் ஊர் ராஜாத்தோப்பு. குளக்கரையில் அந்த அம்மா ஆசிரமம் வாங்கி ஒரு ஏக்கரா வாங்கி வச்சு ஆசிரமம் நடத்துனாங்க. இங்கே அந்த அம்மா கல்யாணம் வரவேற்பு கொடுத்தாங்க. வீட்டில் இருந்து எல்லாரும் நம்ம ஊர் ஜனம், ஊர் மக்கள். என் பேர் ராமசாமி. அழைப்பு கொடுத்தாங்க, வந்தோம். நல்லா திருச்சி வச்சு கல்யாணம்லாம் நல்லா பார்த்தோம். நல்லா நிகழ்ச்சி வந்து